கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறார். 3 மாதங்களாக கண்ணின் மணியைப் போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 4ஆம் மாதத்திலும் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீ எதற்காக நீ காத்திருக்கிறாயோ, எதற்காக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, நிச்சயம் அந்த காரியம் நடந்து தீரும். சோர்ந்துடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியத்தை எதிர்பார்த்து அது நடக்கலைன்றப்ப நம்ம அறியாமலே ஒரு சோர்வு, நம்ம அறியாமலே ஒரு மனத்தளர்வு நமக்கு வருகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் தன் கண் முன்பாக பார்க்கும் பொழுது, அதாவது நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆபிரகாம் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், பூமியின் மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அப்போனா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆபிரகாம் நம்பினான். நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் நம்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்னாளை பார்க்கும் பொழுது நம்புவதற்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் அன்னாள் நம்பினாள். கர்த்தரால் எல்லாம் கூடும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். ஆண்டவரை நம்பும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதை நீ விசுவாசிக்கிறாயோ, எதற்காக நீ காத்து கொண்டிருக்கிறாயோ, அது நிச்சயம் நடக்கும், நிறைவேறும் என்பதை ஆண்டவர் இந்த மாதத்தில் உறுதிப்படுத்துகிறார். உன்னுடைய காத்திருப்பு முடிவுக்கு வந்து ஒரு நன்மையான, ஒரு மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான ஒரு செய்தி உனக்கு கிடைக்கும். நன்மைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நன்றியோடு கூட எதிர்பாருங்கள். கர்த்தருடைய நன்மை இந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.